இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் போற இடமெல்லாம் பேசிட்டு இருக்கிறாரு. திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி பலம் வாய்ந்த கூட்டணி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார். திமுக இருக்கிற கூட்டணி விரிசலாகிவிட்டது. எப்பொழுது வேணாலும் அந்த கூட்டணி உடையும். கூட்டணியை நம்பி இருக்கின்ற கட்சி திமுக கட்சி. இங்கே மக்களை நம்பி இருக்கின்ற கூட்டணி அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணி. மக்கள் எப்பொழுதும் நிலையானவர்கள். அவர்கள் எடுக்கின்ற முடிவுதான் இறுதியான முடிவு. அந்த முடிவு 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி வெல்லும். கொடுக்கப்பட்ட வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றல, அத்தனையும் பொய் வாக்குறுதிகள். இன்னைக்கு 525 அறிவிப்பில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அதனுடைய அமைச்சர்கள் தெரிவிக்கின்றாங்க 98% அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக பச்சை பொய்யை இன்றைக்கு நாள்தோறும் சொல்லிக் கொண்டு வருகிறார். முழு பூசணிக்காக தட்டுல மறைச்ச மாதிரி பாரதிய ஜனதாவோட அண்ணா திமுக கூட்டணி வைத்தவுடன் திமுக கூட்டணி வெற்றி பெறாது என்று அவர் மனதிலே ஒரு பயம் வந்துவிட்டது. நெல்லை பாளையங்கோட்டையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்ட பரப்புரையில் பங்கேற்று பேசிய பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவும் பாஜகவும் இரட்டை குழல் துப்பாக்கி போல செயல்படும் என்று தெரிவித்தார். தேர்தல் அறிக்கையில் கூறிய எதையும் நிறைவேற்ற முடியாத திமுக அரசால் நல்லாட்சி தர முடியவில்லை என்றும் விமர்சித்தார். தேர்தல் அறிக்கையில் சொன்ன எதையுமே அவர்களால் செய்ய முடியவில்லை. ஒரு நல்ல ஆட்சி தர முடியவில்லை. பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்கள் இரட்டை குழல் துப்பாக்கியாக செயல்பட்டு இந்த ஆட்சியை வீட்டுக்கு விரட்ட வேண்டும் என்று அன்போடு உங்களை எல்லாம் கேட்டு இன்றைக்கு